என் வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? ஸோ கேன் ஐ ஹாவ் அன் தம்ஸ் அப் ஆர் ஒரு ஹாய் எல்லார்கிட்ட இருந்தும்? ஹவ் ஆர் யூ ஆல்? என்னடா ஏதோ செஷன்ல எல்லாரையும் சேர்த்து வச்சு கூட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ், how many students are feeling என்னன்னே தெரியலையே, என்னமோ என்னமோ படிக்க சொல்றாங்க, கரெக்டா? ஆமாவா? ஓகே, ஹவு many people, எத்தனை பேருக்கு தெரியும் நான் வந்து இங்க இதை கத்துக்க போறேன், இல்ல இதுதான் இதுக்காக தான் நான் இந்த செஷன்ல இருக்க போறேன், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா டைப் பண்ணுங்க பாப்போம். வாட் டு யூ நோ அபவுட் திஸ் கோர்ஸ்? நம்ம சும்மா எல்லாம் இது பண்றது, இதோடைய இதோடைய இது என்ன 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 பண்ண ட்ரை பண்றோம் நம்ம எல்லாரும் இங்க? டைப் பண்ணுங்க. என்ன பண்ண ட்ரை பண்றோம்? வாட் இஸ் தட் வி ஆர் ட்ரைங் டு லேர்ன்? இஸ் தட் ஓகே இஃப் ஐ எம் சாரி இஃப் ஐம் கோயிங் டு டாக் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்? எல்லாருக்கும் ஓகேவா? தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசலாம் இல்லையா? ஓகே ஃபைன். சரி, டைப் பண்ணுங்க. என்ன என்ன படிக்கிறதுக்காக இங்க வந்து இந்த செஷன்லாம் உங்களுக்கு வைக்கிறாங்க? என்ன பண்ண போறோம் நம்ம? கோயிங் டு ஒர்க். வாட் ஆர் யூ கோயிங் டு ஒர்க்? சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்க போறோம். ஓகே, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் குட். என்ன என்ன பண்ண போறோம்? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை படிக்க போறோம். ஓகே, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் இட்? ஓகே, லேர்னிங் skill development. Okay, good. So to develop the skills, right, to understand, நாளைக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா அந்த வேலைக்கு போறதுக்கான ஒரு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம இங்கேயே கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? நீங்க காலேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசா கத்துக்கிட்டு புதுசா மறுபடியும் அந்த டைம், அந்த காலேஜுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய அந்த ஒரு எஃபர்ட்டை காலேஜில் இருக்கும் போதே பண்ணும்போது we will reduce the gap. கரெக்டா? முதல்ல நம்ம இது என்னன்றதை கத்துப்போம். இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் கெரியரா எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஃபர்தரா நீங்க உங்களுக்கு நிறைய நாங்க இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறோம். நீங்க இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நீங்க எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணணும், என்ன இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் கூட நான் ஃபைனல் செஷன்ல உங்களுக்கு தரேன். ஓகே, இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் ஆன் வாட் இஸ் தட் வி ஆர் ட்ரைங் டு சே. சரிங்களா? உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா போர் அடிக்குதுன்னு டைரக்டா டைப் பண்ணுங்க. எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லலாம் அப்படிங்கிறத ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, ஏனோ தானோன்னு உக்காந்தோம் ஏதோ பண்ணோம் அப்படின்னு பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா இங்க இந்த இதுவரையும் வரத்துக்கான எஃபர்ட் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஓகே, இதை கொண்டு வர்றதுக்காக நீங்க எல்லாரும் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்பவே போர் அடிக்குதா? என்ன ஸ்டார்டே பண்ணலையே. ஓகே, கொண்டு வரணுன்றதுக்காக we have lot of people given lot of effort. ஓகேங்களா? are we ready to utilize it? can I have a yes? நாங்க எல்லாரும் கவனிக்கிறோம், கத்துக்கிறோம், நாங்க எங்களுடைய எஃபர்ட்டை போடுறோம். are we ready for it? எஸ், எல்லாரும் ஒரு எஸ் போடுங்க. ஹாய் வேண்டாம், எஸ் போடுங்க எல்லாரும். எஸ், நான் கத்துக்க ரெடி. we are going to learn, we are going to enjoy. ரைட்? முதல்ல வந்து மைண்ட் செட் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து அப்பதான் கத்துக்கிற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்வத்தை நம்ம ஃபர்தரா கொண்டு போக முடியும். ரைட்? ஓகே, குட். ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் எஸ்எஸ். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஹாவ் திஸ் செஷன் வெரி இன்ட்ராக்டிவ். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிட்டா எல்லாருக்குமே இதுவாக இருக்கும், இல்லாட்டி எனக்கும் போர் அடிக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து we are very clear, we are here to learn. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டுமா?
இது இவ்வளோ இது போதுமா? தெரியுதா இந்த சைஸ்? இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுமா? இந்த சைஸ் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுமா எழுத்து? என்எஃப்? இன்க்ரீஸ் இட். Please wait for few more minutes. Okay, I will wait, no problem. So I will just wait. Software testing தான் பண்ண போறோம். அந்த வெயிட்டிங் பீரியட்ல ஓகே, அந்த வெயிட்டிங் பீரியட்ல people whoever has to join, எனக்கு வந்து ஐடி கம்பெனினா உங்களுக்கு என்னென்ன கம்பெனி பேர்லாம் தெரியும் சொல்லுங்க, போடுங்க பார்ப்போம். லிஸ்ட் தி ஐடி கம்பெனிஸ். ஏன்னா நம்ம எங்க வேலை பார்க்க போறோமோ அதுக்கான இடமும் நம்மளுக்கு தெரியணும்ல. என்ன பண்ண போறோங்கிறது அடுத்தது, எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு டைப் பண்ணிட்டே இருங்க மேம். ஒன்ஸ் இட் இஸ் ஒன்ஸ் எவ்ரிபடி ரெடி ப்ளீஸ் லெட் மீ நோ மேம், ஐ கேன் ஸ்டார்ட். Ma'am, can we proceed? Someone said to hold. Can I start? Okay, super. ஒருத்தர் வந்து ஐடி கம்பெனின்னு போட்டு லிஸ்டியே அப்படியே நைஸ். ஸோ someone has given this list. Nice. So Intel, Cisco, SAP. Right? Super. So we are knowing what are the IT companies are there, right? இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு, கரெக்டா? நம்ம இப்ப வெப்எக்ஸ் யூஸ் பண்றோம், இதுவுமே ஒரு ஐடி கம்பெனி தான், கரெக்டா? So what are we going to do is, I want everybody, எல்லாருமே ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல, நீங்க ஃப்ரீயா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதுல பாக்குற டைம்ல உங்களுடைய டைமிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஐ வாண்ட் எவ்ரிபடி, இது அசைன்மெண்ட் கிடையாது, பட் ஐ வாண்ட் யூ ஆல் டு டூ இட். ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ். ஓகே, போய் லிங்க்டின், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஜஸ்ட் கோ இன்டு லிங்க்டின், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க்டின் இஸ் ஒன் ஆஃப் தி நோ portal
a platform, okay, which is a networking platform for a lot of companies and employers எல்லாருக்குமே அது ஒரு very connecting good platform to reach out people. So LinkedIn list of IT companies லிங்க்டின்லையோ கூகுள்லையோ எதுல வேணாலும் நீங்க போய் எடுக்கிறீங்க. ஓகே, நவ் அதை எடுத்துட்டு அது எடுக்கும் போதே ஹவ் ஐ வாண்டட் இஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி தனியாக எடுக்கணும். ஓகே, முதல்ல நம்ம இதை புரிஞ்சுப்போம். ஓகே, முதல்ல நம்ம உள்ள போய் டெஸ்டிங்கை பற்றி நிறைய கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படிலாம் பிரியுது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, ஸோ நவ் டெல் மீ வாட் இஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி. இப்போ கொடுத்த இந்த லிஸ்ட்லேயே எதெல்லாம் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி எதெல்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சொல்லுங்க பார்ப்போம். சூப்பராக ஒருத்தவங்க லிஸ்டே கொடுத்துருக்காங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் இட். குட் ஒர்க். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா என்ன, ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனினா என்ன? நான் இன்னும் டெஸ்டிங் உள்ளேயே வரல. நான் ரொம்ப பேசிக்கா முதல்ல சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக ஐ ஹவ் கிவன் தட், ரைட்? ஐ ஹவ் நாட் காட் இன்டு தி டெஸ்டிங் அட் ஆல். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா எதெல்லாம் சொல்வீங்க? ஆப்பிள் இஸ் a ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனியா? சூப்பர். ஆப்பிள் இஸ் a ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. வெரி குட். அப்புறம் மைக்ரோசாஃப்ட். சரி, ப்ராடக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன? This is also product based company, right? Microsoft is also product based company. Google is also a product based company, right? Infosys is a project based company, right? It has product, but they also have projects. They work on service. They have a service industry also. Wipro is a project based company. Dell, Cisco, IBM, Facebook இதெல்லாமே product based company தான். What is the difference? Company focusing on only on creating and selling physical or digital products of the customers. Product one is okay. ரொம்ப 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 ஈஸியா வச்சுப்போம். ஓகே, ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா வச்சுப்போம். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கும் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா நீங்க போய் ரெடிமேட் வாங்குறீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் பேஸ்ட். இதே நான் போய் துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எனக்கு தேவையான கஸ்டமைசேஷன்லாம் பண்றேன்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி. அதாவது உங்க தேவை இப்படிலாம் இந்த சைஸ்ல இந்த டிசைன்ல இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கவன் ப்ராடக்ட். ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி உனக்கு என்ன தேவையோ நான் அதை கிளியரா கஸ்டமைஸ் பண்ணி தரேன் அப்படின்றவன் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி. I don't know, someone is chatting over here which is unwanted stuff. அவங்க டைரக்டா chat பண்றாங்களா என்னன்னு தெரியல. ப்ளீஸ் whoever is Oppo Renovo 4 change your name properly and no, the chat is not you're not chatting with your friend. Okay, so யாரோ ஏதோ காப்பி பண்ணியே போட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நிஜமாவே நீங்களே அடிச்சிங்களா இல்லை எங்க இருந்தாலும் காப்பி பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ ப்ராடக்ட்டுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஐ ஹாவ் சம்திங் இன் மை மைண்ட், ஐ ஹாவ் டெவலப்ட் இட் அண்ட் ஐ எம் டெலிவரிங் இட். இட்ஸ் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஐ ஹாவ் தி ஸ்கில் டு டெலிவர் யுவர் ரிக்வயர்மெண்ட் இஸ் தி ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ரிக்வயர்மெண்ட் லெவலில் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஐ குட் சி திஸ் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி காப்பிட் ஃப்ரம் இன்டர்நெட். அப்படியே காப்பி பண்ணி போட்டு வச்சிருக்கீங்க. குட் மார்னிங் மேம், விவேகானந்தா வி கான் டவுன்லோட் வெப்எக்ஸ், கைண்ட்லி கைட் அஸ். உங்களால் லாகின் பண்ண முடியுதா இல்லையா? someone is asking for more explanation. Okay, so product based கம்பெனிக்கும் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கும் ஓகே, நீங்க வெரி வெரி சிம்பிள்ங்க. இப்போ வந்து நீங்க விண்டோஸ் ஓஎஸ்லாம் யூஸ் பண்றீங்க, ரைட்? மொபைல்லாம் யூஸ் பண்றீங்க. அது என்னது? அது இட்ஸ் அ ப்ராடக்ட் விச் ஹஸ் பின் ஆல்ரெடி டெவலப்ட், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் தி ப்ராடக்ட்ஸ் தே டூ. ப்ராடக்ட் அப்படிங்கிறது அவங்களே இன்னோஸ்ல நான் இதுதான் கஸ்டமருக்கு கொடுக்க போறேன்னு வந்து அவன் முடிவு பண்ணி அவன் அதுக்கான ஸ்கில் செட்டை வச்சு அவன் டெவலப் பண்ணி கொடுத்துருவான். அதுதான் ப்ராடக்ட். இல்லை, நான் ஸ்கில் செட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நான் அந்த மாதிரி வந்து நான் டெவலப் பண்ணி கொடுக்க போறேன் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, you're struggling to join the class. Okay, Durga Devi, கார்த்திக் வந்து அந்த லிங்கை வச்சு டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இட் ஷுட் பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் லிங்க்குங்க. லைக் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்ட் கிடையாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள், ஜிமெயில் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் ஒரு கம்பெனியோட வெப்சைட்டு, ரைட்? ஒரு கம்பெனியோட வெப்சைட்டு இல்லை வந்து உங்கள் காலேஜோட வெப்சைட்டு, அது வந்து ப்ராஜெக்டாக மாறிடும். புரியுதா? ரைட்? நம்ம யூஸ் பண்ணுற கூகுள், ஜிமெயில் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட். கூகுள் ஹஸ் டெவலப் தீஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தே ஹவ் லான்ச் டு தி மார்க்கெட். இப்போ நம்ம கஸ்டமைஸ் பிரகாரம் நம்ம வெப்சைட்டு இல்லை நம்மளுடைய ஓன் இ காமர்ஸ் போர்ட்டல் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி சொல்லுவோம். ஓகே, ஸோ நவ் ஹென்ஸ் வி ஆர் கிளியர் வாட் இட் இஸ். ஐடி வந்து மெயினாக இந்த ரெண்டுத்துல தான் பிரியும். இந்த ரெண்டுத்துக்கான சர்வீசஸ்ல தான் நம்மளுடைய ஸ்கில் செட் எப்படி மேட்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வாட் இட் இஸ், தி என்டையர் கேம் ஷோ. ஓகே, நவ் கம்மிங் பேக். இப்போ இதுல நம்மளுக்கு இது புரிஞ்சதால ஒரு ஐடி வந்து இப்படி இது வந்து நீங்க லிஸ்ட் எடுங்க. இது இல்லாம நிறைய இருக்கு. பிகாஸ் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ் எப்படிலாம் பிரியுது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப் பண்றாங்க, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், ரைட்? நீங்க இது இல்லாம பர்பஸ் அண்ட் சர்வீஸ் தி கம்பெனி டூ, இதெல்லாமே வந்து ப்ளீஸ் டூ இட் அஸ் அன் ஹோம்ஒர்க் டு லேர்ன் மோர் அபவுட் தி ஐடி இண்டஸ்ட்ரி. ஓகே, I'm now moving on to the next thing. Okay, நம்ம ஒரு ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் எதுக்கோ நம்ம ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். வாட் எவர் இட் இஸ், ரைட்? நவ் வி ஆர் இன் தி ஐடி கம்பெனி. இப்போ ஐடி கம்பெனியில் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஐடி கம்பெனியில், என்னெல்லாம் பண்ணுறாங்க? கார்த்திக், யார் ஷேர் பண்ணி இருக்கிறது போர்டில்? ஸ்க்ரீன் இப்போ தெரியுதா? Yes, ma'am.
Okay. Okay, or IT company, we'll get into the directly what it is. Okay, information technology and the இதுக்குள்ள கார்த்திக் மறுபடியும் வந்து I think who is getting this என் ஸ்கிரீன் தெரியல பாத்தீங்களா கார்த்திக்? Just give me a minute. Yeah, someone started spamming. Something is happening. Karthik, you there? மேம் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் மேம். Okay, fine. இந்த ஷேரே ஆக மாட்டேங்குது ஸ்க்ரீனு. மேம் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஒரே நிமிஷம். என்னன்னு தெரியல, சிஸ்டமே ஹேங் ஆன மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஃபிஷி. மேம் ஷேர் பண்ண முடியல. ஹலோ, மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியலையா உங்களால? ஆமா என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம். நான் லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்றேன். எனக்கு ஓகே ஓகே மேம் ஓகே. ஓகே, இன் தி மீன் டைம் எல்லாருமே வந்து கேன் யூ ஆல் ரைட். இப்போ வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் எனிதிங், நீங்க வந்து ஒரு 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 பொருளை வாங்க போறீங்க. ஓகே, தட் கேன் பி மொபைல், தட் கேன் பி பைக், தட் கேன் பி எனிதிங். கேன் யூ ஆல் லெட் மீ நோ வாட் இஸ் தட் யூ டூ when you are buying that particular product or thing?
ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, என் ஸ்க்ரீன் தெரியுது எல்லாருக்கும்? ஓகே, ஸோ ஒன்று பண்ணலாம். பைக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் பார்ப்பீங்க? Can you tell me what are all the things you will look for when you are purchasing a bike? எழுதுங்க பார்ப்போம். Mileage, price, okay, money, okay, color, price, mileage. பைக்கோட கண்டிஷன். ஓகே, பைக்கோட கண்டிஷன்ல ப்ரிசைஸா சொல்லணும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவீங்க, மைலேஜ் பார்ப்பீங்க. ஓகே, யூ வில் see the mileage, then color, cost, அப்புறம் brand. ஓகே, ஓகே, வாரண்டிஸ். ஓகே, அப்புறம் மாடல். ஓகே, சூப்பர். தென் condition of the bike. Okay, okay, EMI facilities. Okay, okay, வேற comfortable. Okay, how comfort it is. Very good. Okay, super. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்பெக். ஓகே, லேட்டஸ்ட் மாடல். ஓகே, லேட்டஸ்ட் மாடலான்னு பார்க்குறீங்க. ஓகே, இங்கேயே மாடலில் லேட்டஸ்ட் மாடலான்னு பார்ப்பீங்க. ஓகே, தென் சூப்பர். டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன இருக்கு? வெரி குட், வெரி குட். ஏஐ என்ன ஏதாவது இருக்கான்னு. ஓகே, ஃபுல்லி சென்சார் பைக். And I would request everybody not to use any GIF images. Okay, not to use any GIF images.
please make sure anyways, okay. Good. Someone was telling engine. I want the coordinators to make sure they don't no chat something which is irrelevant here. Capacity of the bike. Okay, engine capacity popping here. Very good. So what is that we are doing? What is that we are doing here? ஒரு பொருளை வாங்குறோம்னா என்ன பண்றோம் நம்ம டெஸ்ட் பண்றோமா? ரைட், ஒரு பொருளை வாங்குறோம்னா நம்ம டெஸ்ட் பண்றோம். ஸோ டெஸ்டிங் இஸ் நாட் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க ஒரு பைக்கை வாங்குறீங்கல்ல, இந்த பைக்கை வாங்குறதுக்கான டெஸ்ட் பண்றீங்கல்ல, நீங்க தான் கஸ்டமர்ஸ். கரெக்டா? நம்ம தான் கஸ்டமர்ஸ். ஸோ இதை தான் வந்து யூஏட் சாரி நாட் ஈவன் யூஏடி, இதுதான் வந்து கிளைண்ட் டெஸ்டிங்னு. கிளைண்ட் ஷுட் பி ஹாப்பி. ஸோ நம்மலாம் கஸ்டமர்ஸாக டெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்குறோம். கரெக்டா? இப்போ பைக்குக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டோம். லெட் அஸ் டாக் அபவுட் மொபைல். மொபைலுக்கு எழுதுங்க பாபு. வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்மன்ஸ்? எஸ், கேன் யூ டெல் மீ? மொபைல் வாங்குறீங்கன்னா என்னென்னலாம் பார்ப்பீங்க மொபைலில்? ஓகே, கேமரா, கேமரா, ராம், ஸ்பீடு. ஓகே, டிஸ்பிளே. ஓகே, குட். பேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே, ப்ரைஸ், பிராண்ட். ஓகே, ப்ராசஸர், பேட்டரி, ரேம், பேட்டரி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப். ஓகே, வாட்டர் ப்ரூஃப். அப்புறம் பிக்சல். ஓகே, சூப்பர். ஓகே, வெயிட் ஆஃப் தி ஃபோன். சூப்பர். செம்ம. வீடியோ ஆடியோ கிளாரிட்டி. ஓகே,
OS model. Okay, super. Sama. Very good, very good. OS model. Version. Okay. App versions. Okay. Color. Yeah. Okay. Android app. iOS. Okay. Data capacity. Okay. Yeah, space, I can say. Fast charging. Very good. Fast charging. Okay. Internal storage. Okay. Performance, internal storage. Okay. Very good. So this is what you test when you are buying for a mobile, right? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? What you are talking about, all these are functionalities, right? Features. Features are very good. இதெல்லாமே we call it as features, right? Right? So ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனி திங் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் ஆல் தி ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த ஃபீச்சர்ஸுக்கு வாட் ஆர் தி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூ ஹேவ். ரைட்? புரியுதா? வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த ஃபீச்சர்ஸ்க்கு வந்து வாட் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வி ஹேவ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக நம்ம நிறைய இது எப்படி ஃபீச்சர் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நவ் யூ டெல் மீ when you say about functionality, இப்போ இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க கரெக்டா? இப்போ ஃபீச்சர்ஸில் ஹவு டு யூ டெஸ்ட் இட்? ஒரு மொபைலில் வந்து வீடியோ ஆடியோ கிளாரிட்டினா என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? வாட் டு யூ டூ? ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் a ஃபீச்சர் கரெக்டா? How do you test this feature? How do you test this? ஓகே, என்ன பண்ணுவீங்க? Through doing a call, right? You do a call. Audio call செப்பரேட்டாக பண்ணுவீங்க அண்ட் வீடியோ கால் செப்பரேட்டாக பண்ணுவீங்க கரெக்டா? ரைட்? ஸோ when you purchase a phone, you do a normal audio and video calls to ensure that the phone is working fine, right? கேப்சர் ஒரு கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம், ரைட்? இப்போ உங்களுக்கு புரியுதா? வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் ஃபீச்சர்ஸ்
ஃபீச்சர்ஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண போறோம்? இதுதான் நம்ம வந்து how are we going to do in the IT industry for an application அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Okay, now you are going to give me, okay, now you are going to give me web application, mobile based app, right? Mobile app and desktop app. இந்த மூணுத்துக்கும் can you give me a sample application names what you have come across? Can you give me a sample names? Can I have an sample? Again, people whoever are chatting with, this is not a chat window. Please don't use unwanted images, unwanted things. Can I have web-based application, mobile-based application, desktop application? Firefox. Okay, that's a good example. Very good. Firefox. Mobile application, some people have said WhatsApp. Then Google Chrome, very good. Chrome is a web-based application. Desktop application, Telegram is again web-based application. Yes, WhatsApp, Telegram, very good. Where? I want one desktop application. Instagram, okay. Mobile-based application in Instagram. Very good. Someone has said Word. Ganesh. எஸ் மேம். chat எல்லாருக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க கணேஷ். இதோ பண்ணிடுறேன் மேம். ஏன்னா ரொம்ப I don't know the teachers whoever are here, who are on the part of group, they are using it very no badly, which is not required. I'm closing the chat. When I want to open, I will open it. Okay.
இப்போ க்ளோஸ் எல்லாருமே பண்ணுறேன். எப்போ சொல்றேனோ அப்போ ஆன் பண்ணுங்க கணேஷ், இல்லாட்டி ஓகே. வேண்டாம். இட்ஸ் பிகமிங் வெரி பேட். ஐ வாண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் டு பி ப்ரொஃபஷனல். உங்களுடைய அந்த இதெல்லாமே கொஞ்சம் சைடில் வச்சுடுங்க. திஸ் இஸ் நாட் நோ யுவர் காலேஜ் ஆர் ஃபன் டைம். எவ்ரிபடி ஆர் ஹியர் டு லேர்ன், explore and excel in their careers. So please be serious on the effort what everybody are giving. Desktop someone said Word. Okay. So Word வந்து இது வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட், ரைட்? And we have Skype, people who have used Skype, right? இது இல்லாமல் வின்சிப் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அப்புறம் நோட் பேடாக இருக்கலாம், நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கலாம், right? So what you are going to do is you are going to explore. நீங்க 11:30க்கு மேல I want everybody, okay, I want everybody to go through what are all your no web based applications listed. இது just example தான் சொல்லியிருக்கீங்க. I want you to go understand web based applications, mobile based application listed, desktop app listed, okay, so that you understand how many apps என்ன சுத்தி எத்தனை ஐடி நான் யூஸ் பண்றேன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றேன், என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு அப்படிங்கறது you will know lot more. Okay, I want to build no this from you all. Okay, next let us now get into the real business. ஒரு இன்ஃபர்மேஷன் ஐடி டெக்னாலஜில பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்க மாதிரி ஈவன் சாஃப்ட்வேர் ஹேஸ் அ லைஃப் சைக்கிள். ஓகே, திஸ் வி கால் இட் அஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், ரைட்? ஸோ எஸ்டிஎல்சினா என்ன? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இது வந்து எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் நான் ஐடி பேக்ரவுண்ட், ப்ளீஸ் understand this is the first thing which you have to get into your mind. Software development life cycle. இதுல வந்து we have some phases. Okay, we have something called requirement phase. நான் எல்லா phases-உம் எழுதிட்டு வரேன், ஏன்னா நான் chat open பண்ணேன்னா மறுபடியும் I'm getting lot of things. ஸோ அதனால நான் இன்ட்ராக்டிவா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இன்னைக்கு மட்டும். டிசைன் ஃபேஸ், கார்த்திக், இந்த அனோட்டேஷன் ரிக்வஸ்ட்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அந்த எந்த இதுவுமே உங்களுக்கு ஆக்சஸ் இல்லாம எடுத்து விட்டுருங்க கார்த்திக். ஓகே மேம். ஏன்னே தெரியல, கண்ணாவினான்னு ஏதோ ரிக்வஸ்ட்லாம் வந்துகிட்டே இருக்கு. மொத்தமா எல்லாமே ஆக்சஸ் எடுத்து விட்டுருங்க எல்லார்கிட்ட இருந்தும். நான் கேட்கும் போது மட்டும் கொடுங்க யாருக்கா இருந்தாலும். தேங்க்ஸ் கார்த்திக். ஓகே மேம். கோடிங் ஃபேஸ், ரைட்? அண்ட் தென் testing phase. Then we have, so நம்ம வந்து requirement phase, எல்லாத்தையும் தெரிகிறேன். coding phase, testing phase, implementation phase, and maintenance phase, right? நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஆறுமே நம்ம வந்து டீடைல்டா ஒவ்வொரு ஃபேஸோடைய யாரு பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க. I don't want anybody to give a request of annotations. I don't know what is annotation and who is giving request. Please guys, listen. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுக்கு வந்து இன்செப்ஷன் பேஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, வாட் இஸ் இன்செப்ஷன் பேஸ்ன்னு பார்ப்போம். பட் இதுதான் வந்து who is this Santosh, Bigil Santosh? Please don't send me request very often. I'm declining it.
the respective professors or people who are there, please ensure that they are learning it and இந்த இதெல்லாம் பண்ணாம இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம். Okay, coming back to the session, inception phase, requirement phase, design phase, coding phase, testing, implementation and maintenance. இதில் நம்ம வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு ஃபேஸோடைய என்ட்ரி கிரைட்டீரியா என்ன, எக்ஸிட் கிரைட்டீரியா என்ன, யார் யாரெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க அங்கே அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலில் ஒவ்வொரு ஃபேஸுமே நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, நோ இன்செப்ஷன் ஃபேஸ் அப்படின்னா என்னுடைய விண்டோ தெரியுது இல்லை கார்த்திக், ஸ்க்ரீனு? எஸ் மேம். ஓகே ஃபைன். ஓகே, இன்செப்ஷன் ஃபேஸ். ஓகே, இன்செப்ஷன் ஃபேஸில் என்னெல்லாம் பண்ணுவோம், வாட் இஸ் தட் வி டூ இன் தி இன்செப்ஷன் ஃபேஸ்? இப்போ இன்செப்ஷன் ஃபேஸில் ஓகே நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட், ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு ஒரு கிளைண்ட் கிட்ட நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, ஸோ வாட் வி டூ இஸ் வி கோ அண்ட் செல் அவர் வில் மார்க்கெட். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கில் செட் இருக்கு, எல்லாம் எல்லாம் இருக்கு, எங்கள் கம்பெனி வி ஆர் குட் டு டெலிவர் திஸ் அப்படின்னு ஒரு நெகோசியேஷன் அந்த அந்த இது முடிச்சதுக்கு அப்புறமா வாட் வி டூ இஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தி ரிக்குவயர்மெண்ட், வி டூ தி ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி. ஓகே, we do the feasibility study of the requirement. அதை பண்ண முடியுமா என்னன்னு பார்த்துட்டு right, and then we will send the POC. POC na proof of concept, right? And then we will have letter of intent, LOI. approvals, right? இதெல்லாம் வந்து இன்செப்ஷன் ஃபேஸில் இருக்கும். இன்செப்ஷன் ஃபேஸில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பர்சன், கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் நம்ம சைடில் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க, சிஸ்டம் ஆர்கிடெக்ட்ஸ், we call them as domain experts, we call them as functional domain experts. Okay, PMs, right? PMs run a project managers. Okay, senior developers, இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, தீஸ் பீப்புள் வில் டிஸ்கஸ் அபவுட் தி feasibility, what could be done, what is the requirement all about, right? அண்ட் அதை எங்களால் பண்ண முடியுன்றதுக்கான ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ப்ரொபோசல் கொடுப்பாங்க, ரைட்? வி சப்மிட் அ ப்ரொபோசல், வாட் இஸ் தி காஸ்ட் அண்ட் எவ்ரி திங், அண்ட் தென் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அண்ட் அப்ரூவல்ஸ் வில் பி இன் பிளேஸ். Once the project is there, okay, once the project is there, then we will kickstart. Okay, then we will kickstart. அங்கே அப்போ தான் வந்து ரிக்குவயர்மெண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ரொபோசல்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இஸ் we call it as kick off meeting. டெர்மினாலஜிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. we call it as project kick off meeting. ஓகே, இதை வந்து we call it as mom. இந்த மீட்டிங்கோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அஸ் mom. momனா என்னன்னு பார்த்தீங்கன்னா minutes of meeting. இதுல யார் யாரெல்லாம் இருப்பா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில வந்துருச்சு அப்படின்னா தென் சீனியர் PMs, ரைட்? இல்ல PMs, சம்டைம்ஸ் கிளைண்ட் இருப்பாங்க,
ஹெச்ஆர் இருப்பாங்க, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரி சர்வர்ஸ் வேணும், என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் வேணும், கான்ஃபிகரேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க தேவை. ஹெச்ஆர் வந்து என்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் வந்து தேவை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, எவ்வளோ நாள் தேவை, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் மீட்டிங்கில் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு, நம்ம தான் பண்ண போகிறோம். திஸ் இஸ் வாட் தி திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டெலிவர். டைம்லைன்ஸ், டைம்லைன்ஸ், ஸ்கோப் ஆஃப் ஒர்க், என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டைம்லைன்ஸ், ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு, point of contact, and introducing the team and expected team size, required skill sets, நீங்க வந்து டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் they will be part of project kick-off meeting. This project kick-off meeting உடைய purpose என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, to make sure everybody knows across that இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்துருச்சு, இந்த ப்ராஜெக்ட் என்னென்னலாம், இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறோம், யார் லீட் பண்ண போறா, என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே functional domain express. Then comes the requirement phase. இங்க requirement phaseல என்னன்னு கால் பண்ணுவோம்னா SRS, FS, FD, URS. இதெல்லாம் என்ன? SRSனா சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், FSனா ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன், இல்லை ஃபங்க்ஷனல் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, இல்லை யூஸ் கேஸ் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, யூஸ் கேசஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் requirement document where we discuss, where we talk about. Right? In the requirement phase la enna aguna, we will have the requirement document. ஒரு requirement document கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, என்ன இந்த அப்ளிகேஷன், என்ன யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவா, இது எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், அதோடைய ஒர்க் ஃப்ளோ, ரைட்? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி purpose of the purpose of the application, right? Features and functionalities. Then you will understand workflow of the users, user access, right? System requirement, right? System requirement. சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட், இதெல்லாம் வந்து இதுல வந்து ஒரு ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல மெயின் திங்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த அப்ளிகேஷனுடைய எண்ட் யூசர்ஸ் யாரு, என்ன டொமைன், யார் இதோட டார்கெட் கஸ்டமர்ஸ், ரைட்? இந்த அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, ரைட்? ஒர்க் ஃப்ளோ
என்ன, ஒவ்வொரு யூசரோடைய ஒர்க் ஃப்ளோ என்ன, இதோடைய ஆக்சஸ் எப்படிலாம் இருக்கணும், ஒவ்வொரு யூசருக்கு ஆக்சஸ் என்னெல்லாம் இருக்கணும், இந்த சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட், இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கான இந்த சிஸ்டம், அது மொபைலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ரைட்? அந்த சிஸ்டமோடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக எல்லாமே, இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்கும், அது ஷேர் யூ. பட் கோர் ஒரு ஒரு அப்ளிகேஷனுடைய கோர் ரிக்குவயர்மெண்ட்ல இதெல்லாம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், ரைட்? பிஃபோர் ஐ ப்ரொசீட் ஃபர்தர், ஓகே, இந்த ரிக்குவயர்மெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, இந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் இருக்குமா, இந்த ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் இருக்கும். எக்ஸிட் கிரைட்டீரியா ஆஃப் திஸ் ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் இஸ் சைன் ஆஃப் தி எஃப்எஸ், ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சைன் ஆஃப் ஆயிடும். ஓகே, எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னு. இந்த ரிக்குவயர்மெண்ட்டோடைய அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா, தி ஜென்ரலி பில்டிங் கிளாரிஃபிகேஷன் லாக். ஓகே, இந்த கிளாரிஃபிகேஷன் லாக்லாம் எப்படி எழுதணும், என்ன இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக பார்ப்போம். கிளாரிஃபிகேஷன் லாக் வில் பி தி டாக்குமெண்ட் யூஸ்ட் டு raise the clarifications of the requirement document to the clients, right? சில டைம் என்ன அப்படின்னா, இந்த ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம எழுதிட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ், டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க, சாரி, நம்மளுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எழுதிட்டு கிளைண்ட் வந்து சைன் ஆஃப் பண்ணுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் கொடுப்பாரு, நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு புரியல அப்படின்னா நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் லாக் ரைஸ் பண்ணுவோம். ஸோ கிளாரிஃபிகேஷன் லாக் யாரெல்லாம் ரைஸ் பண்ணுவா, எஸ்டிஎல்சி ஃபேஸஸ்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றோம், ரைட்? பிஎம், ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஎம் till end of the tester who is going to work on the application will raise the clarifications for the requirement whatever they are going through. Okay, ரைட். இப்போ இதுவரையும் எனக்கு வந்து கிளியரா என்னன்னா இந்த இன்செப்ஷன் ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த இந்த இதுல இருந்து இந்த எஸ்டிஎல்சி ஃபேஸஸ்ல இருந்து ஓகே, இப்போ ரிக்குவயர்மெண்ட் ஃபேஸ் வரையும் ஏதாவது டவுட் இருந்தா இப்போ சேட் பண்ணுங்க. கார்த்திக், ப்ளீஸ் ஓபன் தி சேட் விண்டோ. ஓகே. Okay, can I have everybody properly use the chat window and tell me what are all the queries you have? Project kick-off meeting na புரிஞ்சுதா? Inception phase na என்னன்னு புரிஞ்சுதா? Right? First software development life cycle na புரியுதா? Okay. என்ன கேள்வி இருக்கு? Once again explain the inception phase. Okay. Inception phase என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஷூர், இன்செப்ஷன் ஃபேஸும் ரிக்வயர்மெண்ட் ஃபேஸும் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இன்செப்ஷன் ஃபேஸ் என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர் என்கிட்ட ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஓகே, அந்த ரிக்வயர்மெண்ட் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐசிஐசிஐ பேங்க்கோடைய வெப்சைட்டோ ஒரு பேங்க் அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணும். ஓகே, டிசிஎஸ் காரனும் இன்ஃபோசிஸ் காரனும் வரான், வந்து ஹி வில் எக்ஸ்பிளைன், ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர் வாட் இட் இஸ் ஆல் அபவுட். என்ன உனக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் வேணும், அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு என்ன, நான் இதெல்லாம் பேங்க் எக்ஸ்பர்டைஸாக இருக்கேன், நான் பேங்க் டொமைன்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி, ரைட், they will then make sure we do the scope of deliverability. We give lot of things, information. Inception phase la we understand the requirement, we understand how we can deliver the requirement, and the POC எல்லாமே வந்துட்டு
we do it in the inception phase. So inception phase வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய இது எல்லாமே அதில் தான் பண்ணுவோம். ஓகே, இதில் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிலேருந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியில் நம்மளால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, ரைட்? அது வந்து பண்ண முடியும் அப்படின்னும் போது அது எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், ப்ரப்போசல் என்ன மாதிரி பண்ணுவோம், எவ்வளோ நாளில் பண்ணுவோம், இதுக்கு என்னென்ன வேணும், எல்லாமே டீட்டெயிலாக ப்ரப்போசல் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல்ஸ் வாங்கினா தான் ஒரு ப்ராஜெக்ட் முடியும். அதாவது இன்செப்ஷன் ஃபேஸில் two parties will come together, they understand and what to be delivered and how to be delivered. இதுதான் வந்து feasibility studyல இதுதான் வந்து இன்செப்ஷன் ஃபேஸ்ல நடக்கும். ஓகே, இன்செப்ஷன் ஃபேஸ் முடிஞ்சு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வருது அப்படின்னா then comes the project kick off meeting. ஸோ ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் மீட்டிங் இஸ் ஆல் அபவுட், ஓகே, it is all about informing internally to the respective teams that the project is has been we got the project, we got the order, we are going to work and this is what the mode of work we are going to. ஓகேவா? ஸோ இந்த இதில் தான் ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறமா தான் ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் வரும். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் மீட்டிங்னுவோம். அந்த கிக் ஆஃப் மீட்டிங் வந்து வி கால் இட் அஸ் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் தி டைம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. பட் ரெக்வயர்மெண்ட் ஃபேஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும் டாக்குமெண்ட்டில் அப்படின்னா, டாக்குமெண்ட் என்னெல்லாம் கொடுவோம்னா சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் எஸ்ஆர்எஸ், ரைட், ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஃபங்க்ஷனல் டாக்குமெண்ட், இல்லை யூஸ் கேஸ் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட், யூஸ் கேசஸ், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் நேமிங் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் தி ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகே, அந்த ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இதெல்லாமே இருக்கும். ஓகே, பர்பஸ் ஆஃப் தி ரிக்வயர்மெண்ட் இதெல்லாமே இருக்கும். என்ன ஏது, வாட் இஸ் தி ரிக்வயர்மெண்ட். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் எதுக்கு, அது எப்படி வேலை செய்யும், அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு ஃபீச்சருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன, ரைட், அதோடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, எல்லாமே வந்து no, you will have everything in detail in the requirement document. Are we clear? சில பேர் வந்து எஸ்டிஎல்சி வந்து மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னீங்க. ஸோ எஸ்டிஎல்சி is has this 6 phases, right? One is requirement phase, design phase, right, coding phase, testing phase, implementation phase and maintenance phase. இது ஒவ்வொரு ஃபேஸ்லையும் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபுல்லாக. எஸ்ஆர்எஸ்னா சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகே, இது எல்லாமே ஒவ்வொரு ஃபேஸாக நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக, டோன்ட் வரி ஆன் இட். எஸ்ஆர்எஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட், இல்லாட்டி ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஃபங்க்ஷனல் டாக்குமெண்ட், இதெல்லாமே வந்து யூ வில் ஹாவ் இட் இன் தி I don't know why chat is so bad, but anyways, thank you so much for understanding. Thanks, Karthik, for closing the chat. Yeah. Now coming back, இந்த ரிக்வயர்மெண்ட் ஃபேஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கான எக்ஸசைஸ் டே 1க்கான எக்ஸசைசஸ். ஓகே, டே 1க்கான எக்ஸசைஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணணும். ஓகே, என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ திங்க் first one, you need to give the list the different applications, right? Web based applications ko list பண்ணணும். வெப் பேஸ்டு
மொபைல் பேஸ்ட் ஆப்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? சும்மா ஒரு 2-3 எழுதுனா பத்தாது. ஐ வாண்ட் நோ சாலிட், வெரி வெரி குட் யூனிக் திங்ஸ் டு கம் desktop. Okay, what are all the list of different no web based and இதெல்லாம் பார்க்கணும். Okay, and second one is going to be, second one is you are going to write different testings what you do. Okay, என்ன அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் எழுதணும். ரிமோட் கண்ட்ரோல், ரைட்? தென் லேப்டாப், ரெண்டுத்துக்கும். ஓகே, ரிமோட் கண்ட்ரோலுக்கும் லேப்டாப்புக்கும் ஹவு வாட் டு யூ டெஸ்ட் அண்ட் ஹவு டு யூ டெஸ்ட். ஹவு டு யூ டெஸ்ட் கூட வேணாம், வாட் டு யூ டெஸ்ட். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஒரு பைக்னா என்னென்னலாம் பார்ப்பீங்க, மொபைல்னா என்னென்ன பார்ப்பீங்கன்னு. ஸோ எனக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்கும் லேப்டாப்புக்கும் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுவீங்க, வாட் டூ யூ டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதணும். ஓகேவா? தென் நான் இன்னொன்று கொடுத்துருந்தேன், லிஸ்ட். ஓகே, லிஸ்ட் தி டெக்னாலஜிஸ். ஓகே, என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு அண்ட் பர்பஸ் ஆஃப் தி டெக்னாலஜிஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா என்ன கேட்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் இருக்கும், யூஐ இருக்கும், யூஎக்ஸ் இருக்கும், ரைட்? யூஐ யூஎக்ஸ் அண்ட் யுவர் logic or middle layer, right? Then your database, right? இப்போ இந்த யூஐ யூஎக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, ரைட்? என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த லாஜிக் மிடில் லேயர் லைக் ஜாவா, ரைட்? வேற .NET, ரைட்? டிபியில் நான் சும்மா ஒன்னே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பட் ஐ வாண்ட் லிஸ்ட் ஆஃப் all the technologies saying that UI UX la we use Adobe use பண்ணுவோம், right? and JS கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், CSS, HTML. you're getting it, right? so இதெல்லாம் எந்தெந்த டெக்னாலஜி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பிரிக்கணும். எனக்கு சும்மா டெக்னாலஜி பேர் எழுதக்கூடாது. யூஐ யூஎக்ஸில் என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்குது, பிஸ்னஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்குது, டேட்டா பேஸ் இதுக்கு என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்குது, ரைட்? அதெல்லாம் வேணும். ஓகேவா? ஆர் வி கிளியர்? ஸோ இந்த மூணுமே எனக்கு நாளைக்கு நீங்கள் ரெடி பண்ணணும். அதாவது இப்போ இந்த 11:30க்கு அப்புறமா உட்காந்து யூ ஹாவ் டு டூ இட். யூ ஹாவ் டு கிவ் ரிமோட் கண்ட்ரோல் லேப்டாப்புக்கு. ரிமோட் கண்ட்ரோல் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டு ரிமோட் கண்ட்ரோல் லேப்டாப்பில் எக்ஸல் ஷீட் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற மொபைலை வச்சு மொபைலை வச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து எழுத ஆரம்பிங்க. ஓகே, மொபைலில் சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய நோட்டில் உட்காந்து எழுதுங்க. பட் யூ கேனாட் சே தட் என்கிட்ட இது இல்லை அதனால நான் எழுதலை, அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆர் வி கிளியர்? எஸ்? ஓகே, குட்.
ஸோ ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட். நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு முன்னாடி ஐடி கம்பெனிஸ்னா என்னன்னு பார்த்தோம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தோம், ரைட்? என்ன மாதிரிலாம் இருக்கும் ப்ராஜெக்ட் பேஸ்ட். அந்த நீங்கள் பர்சனலாக பண்ண வேண்டியது என்ன, லிஸ்ட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ், ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், அவங்க என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறாங்கன்றத லிஸ்ட் எடுங்க, ரைட்? அண்ட் தென் ஒரு பைக்குக்கு என்னென்னலாம் ஒரு பைக் வாங்கும்போது என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம், லைக் என்னென்ன பார்ப்போம். ஹவு டு யூ டெஸ்ட் வென் யூ பர்ச்சேஸ் சம்திங், எக்ஸ்கியூஸ் மீ, வாட் அண்ட் ஆல் யூ செக் ஆஸ் அ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் வி டூ, ரைட்? ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதுதான். தென் வி saw about what is web based application, mobile based application and desktop application, right? And then we saw about SDLC phases. இன்செப்ஷன் ஃபேஸில் உடைய என்ட்ரி க்ரைட்டீரியா என்ன, எக்ஸிட் க்ரைட்டீரியா என்ன, யாரெல்லாம் அதில் ஒர்க் பண்ணுவா அப்படிங்கிறத இன்செப்ஷன் ஃபேஸில் பார்த்தோம், ரைட்? அண்ட் இன்செப்ஷன் ஃபேஸ் முடியும் போது வாட் இஸ் ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் மீட்டிங், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னா என்ன, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் வந்து டு பி வெரி ப்ரிசைஸ் அந்த மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? யாரெல்லாம் இருந்தாங்க, அதோடைய மீட்டிங்ஸோட ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன, ஓகே? இதெல்லாமே வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். இது என்ன எவிடன்ஸ்டா, இது வந்து நம்ம எவிடன்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஐட்டம்ஸு டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக we will make it as a ஒவ்வொரு இதையுமே we make sure we document it properly. ஓகே, இதுதான் ப்ராசஸ்னுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையுமே ஒரு ப்ராசஸ் இருக்கும், டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும். எப்படி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கார்டு போடுறாங்க, இல்லை ஒரு ஐடி கொடுத்து உங்களுக்கு டெய்லி அட்டெண்டன்ஸ்லாம் எதனால பண்ணுறாங்க, ரைட்? அதுதான் ரெக்கார்டு இல்லையா? இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்ததுன்னு ஒரு ரெக்கார்டை போட்டு யாரெல்லாம் இருந்தா என்ன ஏதுன்னு ஒரு மெயில் எல்லாருக்கும் போட்டு ஒரு அப்ரூவல் வாங்கி அதை வந்து டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இட் இஸ் அ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், வாட் ஹஸ் பின் டிஸ்கஸ்ட் அண்ட் வாட் ஆர் தி ஆக்ஷன் ஐட்டம்ஸ் டு பி ட்ராக்ட் அவுட் ஆஃப் தட் மீட்டிங். ஓகே, இது வந்து ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் மீட்டிங் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே மீட்டிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு மீட்டிங்க்குமே அவுட்புட் வந்து டாக்குமெண்டோட அவுட்புட் வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் தான். ஓகே, this is a document, this is a standard one which I can show you little later in other sessions நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த ரிக்வயர்மெண்ட் ஃபேஸில் we saw about what is requirement phase, requirement documents எப்படி என்னென்னலாம் கூப்பிடுவாங்க, ரைட்? இதோடைய பர்பஸ் என்ன, இந்த ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் கோத்ரூ பண்ணும்போது என்ன நம்மளுக்கு அவுட்புட் வரும், கிளாரிஃபிகேஷன் லாக்ன்றது, ரைட்? நம்ம இது எல்லாமே வந்து we are going to see it. ஓகே, நம்ம இந்த கிளாரிஃபிகேஷன் லாக் நீங்கள் எல்லாருமே வந்து டுமாரோ ஐ வில் ஷோ யூ, லைக் வெனஸ்டே கிளாஸில் ஐ வில் ஷோ யூ கிளாரிஃபிகேஷன் லாக். ஒரு சாம்பிள் ஃபங்க்ஷனல் டாக்குமெண்ட் கொடுக்குறேன், கோ த்ரூ இட் அண்ட் ரைஸ் யுவர் கொஸ்டின்ஸ். வி கிளியர்? கணேஷ் சாட் விண்டோ ஆன் பண்ணி விடுங்க. கார்த்திக் சாரி. ஓகே. ஓகே, ஏதாவது ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருக்கா? எக்ஸசைசஸ்ல கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? ஆர் வி குட் டு ஸ்டார்ட் எக்ஸசைசஸ்? ஓகேவா? ஓகே, எக்ஸசைசஸ் வந்து நீங்க உங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட நீங்க வந்து காட்டலாம், தே வில் ரிவ்யூ இட். யூஆர்எஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து யூசர் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகே, யூஆர்எஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து யூசர் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட், இல்லை யூஸ் கேஸ் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்டும் சொல்லுவாங்க. யூஸ் கேஸ் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். அப்லோட் வந்து வி வில் அப்லோடு எப்படி பண்ணோம் ஏதுன்றத வேணா நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் எக்ஸசைசஸ் முடிச்சுட்டு யூ ஹாவ் இட் வித் யூ. உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் யார் உங்களை கைட் பண்ணுறாங்களோ ப்ளீஸ் கிவ் இட் டு தெம் ஃபார் ரிவ்யூ.
ஆல்ரைட் ஸோ we are done. இப்போ நீங்க வந்து சிஎஸ்எஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் போய் தேடுங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி. ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச், யூ வில் கெட் இட். ஓகே தென் இன்னைக்கு இப்போ நீங்க இந்த நெக்ஸ்ட் 1 hour யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ். அண்ட் எவ்வளோ முடியும்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் டூவபிள். Someone has answered. Cascading style sheet is the full form. Good, good. A lot of people are giving the answer. CSS is cascading style sheets. Right. Yes. So you have to give very clearly. நல்ல நீட்டா அது மூணுமே பண்ணுங்க. எல்லாரும் தனித்தனியா பண்ணுங்க, புரிஞ்சு பண்ணுங்க. ஓகே. All right. Thank you so much. So have a great day. And we will see it in the next session. Where are the doubts irukka before I say bye? Where are the doubts? Exercise பண்ண முடியல, எனக்கு டவுட்டா இருந்தது, எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. அப்புறமா ரெக்கார்டட் செஷன்ஸ் கொடுப்போம். Yeah, for sure. ரெக்கார்டட் செஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக், ஐம் லீவிங். ஓகே, இப்போ தேங்க் நீங்க யூ. பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணலாங்க. டைமிங் 12:30 வரையும் இருக்குங்க. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே.